ஸ்வேதா வந்து ஃபோன் பண்ணுறதால சூர்யா வந்து போகிறாரு. அந்த டைமில் கரெக்டாக மகாவும் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. இந்த சொல்லிட்டு ஸ்வேதாவோட ஹஸ்பண்ட் வந்து ஸ்வேதாவை ரொம்ப துன்புறுத்துறாரு. அதனால் மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. அவரை விரட்டி விட்டுட்டு வந்து ஸ்வேதாக்கு ஆறுதல் சொல்கிறாரு நம்ம சூர்யா. அந்த டைமில் மகா அங்கே வந்துடுறாங்க. ஸ்வேதாவையும் வந்து சூர்யாவையும் ரொம்ப நெருக்கமாக பார்த்த மகா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ நாள் வந்து இவர் வந்து நம்மளை ஏற்றுக்காமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணமா? அப்போ இந்த பொண்ணு தான் இவர் மனசில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து வந்து மகா வந்து வீட்டுக்கு வராங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அனாமிகா வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது வந்து மகாவை ஏதாவது ஒரு வழி பண்ணணும், அவளை நல்லா திட்டு வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு என்ன பண்ணுறாங்க, மகாக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்களேன்றாங்க. அது நிற்காம வந்து மகா வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் போயிட்டே இருக்காங்க. அக்கா ஒரு நிமிஷம் நிற்க சொல்கிறல, நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்கீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஒரு டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக செய்வீங்களாமே, அதனால் அந்த டிஷ்ஷை வந்து எனக்கு கற்றுக் கொடுங்க. அதுதான் வந்து கேட்குறான் விஜய். விஜய்க்கு நான் வந்து அது வந்து செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க வாங்கக்கா. கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இல்லை என்னால் இப்போ வர முடியாது, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்றாங்க. அக்கா இப்போ நீங்கள் வர போகிறீங்களா இல்லையா? ஏன்க்கா நான் வந்து கூப்பிட்டா வரக்கூடாதுன்னு வேணும்னு பண்ணுறீங்களா அப்படின்றாங்க. இங்கே பாரு கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போகணும் அப்படின்றாங்க. ஏன்க்கா இப்படிலாம் பண்ணுறீங்க, வேணும்தான் இப்படிலாம் பண்ணுறீங்க, என் மேலே இருக்க கோவத்தால் தான் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இங்கே பார் என்ன தான் நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்றாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராங்க காயத்ரி. உடனே வந்து என் மருமகிட்ட இவ்வளோ திமுறா நீ பேசுறியா, நீ எங்கேருந்து வந்து மறந்துட்டியா, நீ எப்படிப்பட்ட குடும்பத்தில் வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டியா, உன் இஷ்டத்துக்கு நீ பேசுவியா, இங்கே பார் நீ ஏதாவது கேட்டால் செஞ்சு கொடுத்து தான் ஆகணும், புரியுதா, அதுக்காக என் மருமக கிட்டலாம் இப்பெல்லாம் குரலில் ஊற்றி பேசுகிற வேலை வச்சுக்காது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே உடனே வந்து என்ன பேசுகிறீங்க நீங்கள், முதல்ல நிறுத்துறீங்களா பேச்சை, எங்கள் வீட்டெல்லாம் இழுக்கிறீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், நீங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. நம்ம மகா என்கிட்டே குரலை ஊற்றி பேசுறியா, உனக்கு அந்தளவு தைரியம் ஆயிடுச்சா, தைரியத்துக்கு என் மருமகளுக்கு எந்த குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அங்கே ராஜலட்சுமி பாருங்கக்கா, நான் சாதாரணமாக தான் கேட்டேன் அடமிக்கா, அதுக்கு போய் இப்படி பண்ணுறேன், நான் எல்லாம் கேட்டுன்னு தான் இருந்தேன், பார்த்துட்டு தான் இருந்தேன், நீ பண்ணுற வேலை எல்லாத்தையும் பார்த்தேன், என்ன நினச்சிட்டு இருக்கேன், என் மருமகளோட வீட்டை பற்றி கேவலமாக பேசுவேன், நான் பார்த்துட்டு இருப்பேடா, என் மருமக எதுக்கு உங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுக்கணும், உனக்கு தேவைன்னா நீ சமைச்சு கொடுவோம் மருமகளுக்கு, அப்படி இல்லைனா அனாமிகா வந்து சமைச்சு தட்டும் உனக்கு, என்ன அனாமிகா நீ சமைக்க மாட்டியா, அதுக்காக என் மருமகளை போட்டு டார்ச்சர் பண்ணுவியா அப்படின்றாங்க. அது கேட்டு அனாமிகா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. அவள் இப்போ தான் வேலையை விட்டு வந்திருக்கா, அவளுக்கு டயர்டாக இருக்காது, வந்தோடு உங்களுக்கு சமைச்சு போடணுமா, அவள் வேறு வேலை விட்டு இல்லையா அவளுக்கு, இங்கே பாருங்கள் உங்கள் 2 பேருமே சொல்கிறேன், உங்களுக்கு தேவையானதை நீங்களே சமைச்சிக்கங்க, தேவையில்லாமல் மகாவது ஏதாவது தொல்லை பண்ணிங்க, அப்புறம் நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். அதுவும் இன்னொரு வார்த்தை, மகா ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது புரியுதா, அவளை இஷ்டத்துக்கு வேலை வாங்கலான்னு யாரும் நினைக்கக்கூடாது, இந்த வீட்டு மருமகாவை அவளுக்கு உண்டான மரியாதை நீங்கள் தந்து தான் ஆகணும், அப்படி தரலனா அப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து காயத்ரியும் அனாமிகாவும் அப்படியே வந்து பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. நீ போய் ரெஸ்ட் எடு மகா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. மகா வந்து அதே சூர்யாவை பற்றி யோசிச்சுட்டு அப்படியே படிக்கிட்டு ஏறுறாங்க. இங்கே வந்து ராஜலட்சுமி பார்த்து சமையல் டென்ஷன் ஆகி அனாமிகா வந்து வாங்க திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே வந்து இப்படி பேசிட்டாங்களே அக்கா, நான் நினச்சி கூட பார்க்கல, அந்த மகா கூட சேர்ந்து இந்த மாதிரி வந்து பேசிட்டாங்களே அந்த மகாக்காக அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. பார்த்தீங்களா அத்தை, பாருங்கள் அவங்க மருமகள் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க, நான் தான் உங்களுக்கு முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு எல்லாரும் உங்களுக்கு அப்புறமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்லி கொடுக்குறாங்க. உடனே காயத்ரி இவ்வளோ நாள் நான் வந்து முட்டாளாக இருந்துட்டேன், இப்போ தான் தெரியுது இவங்க கிட்டலாம் நான் என்றைக்கே எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துன்னு வந்திருக்கணும், இன்றைக்கி எனக்கு புத்தி வந்துடுச்சு, நீ வா அனாமிகா நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல எனக்கு வேண்டாம், அப்புறம் நீ கேட்டியே அங்கே மகா கிட்ட, நான் கேட்டேன் தான், அந்த மூடே போயிடுச்சு, செய்கிற மூடே, நான் ஆசையாக கேட்டேன், அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, என்ன பண்ணுறது, எல்லாம் என்னை பார்த்தா யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, என்ன அனாமிகா அப்படி சொல்லிட்டேன், என் பையனுக்கும் எனக்கும் சரி நான் ரொம்ப பிடிக்கும் புரியுதா, நீ கவலைப்படாத, நானே செஞ்சு உனக்கு எடுத்துகிட்டு வரேன், சரிங்க அத்தை அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இவளுக்கு நம்மளே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படி சொல்லிட்டு செய்ய ஆரம்பிக்கிறாங்க காயத்ரி. அடுத்து வந்து இங்கே யோசிச்சுட்டே இருக்காங்க, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மகாவால் அதுலேருந்து மீறவே முடியல, அப்படியே மனசு கஷ்டத்தோடு அழுதுட்டுருக்காங்க. இது முடியுது.